தக்காளி சாதம் செய்ய போகிறப்பா. அதுக்கு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு, பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போடுறோம், சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுங்க. சோம்புத்தூள் போடுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம், பச்சை மிளகா போடுறோம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, பட்டை கிராம்பு, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுறோம். பட்டை கிராம்பெல்லாம் போட்டுட்டோம். இது நல்லா வதக்கிட்டு இதில் குழம்புத்தூள், மஞ்சத்தூள், காரப்பொடி எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. தூள் போட்டாச்சுப்பா. நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். இதெல்லாம் வறுத்துட்டு குக்கரில் வைக்கிறோம். குக்கரில் 2 கப்பு தண்ணி வைக்கிறோம்ப்பா. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். உப்பு போடுறோம்ப்பா. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி காட்டுறோம். இது எல்லாமே வதக்கி இதில் கொட்டிடுறோம்ப்பா. உப்பு போட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். அரிசி போடுறோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுப்பா. இப்போ அரிசி போடுறோம். தக்காளி சோறு ரெடியானதும் காட்டுறப்பா. இப்போ ரெடி ஆகிடுச்சுப்பா. தக்காளி சாதம் நல்லா சூப்பராக வந்திருக்குப்பா. அருமையாக வந்திருக்கு. இப்படி தான் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.